ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வித்யா உற்சவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்டா. ஸோ இன்னொரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கேன். பட் நமக்கு இங்கே பப்ளிக் எக்ஸாமும் வந்துடுச்சுல்ல. இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லாருமே பயங்கர இன்டென்ஸாக படிச்சுட்டு இருக்க போகிறேன். இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நிறைய மேரத்தான் செஷன் பிளான் பண்ணியிருக்கோண்டா. கிட்டத்தட்ட காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் நைட்டு 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் மேலே கிளாஸாக போட்டு அடித்து தாக்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க போது நீங்களும் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறது நினச்சி ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. முக்கியமாக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்கும், பயமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும். நிறைய படிப்போம், ஆனால் படிக்கணுன்ற அந்த பயமே வந்து நிறைய நேரத்தில் நம்மளை படிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிவிடும். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீ இந்த நேரத்தில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்றதெல்லாம் எனக்கு புரியுது. இந்த டைமில் இல்லை, நமக்கு இருக்கிறதுலே முக்கியமாக என்ன தெரியுமா வேணும்? பாசிட்டிவிட்டி. இந்த உலகத்திலேயே அதிகமான நெகட்டிவிட்டி இப்போது இந்த நொடி ஒன்றை சூழ்ந்து இருக்கும். ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன், அது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். திஸ் வீடியோ ஜென்யூனாக எனக்கு வந்து உங்ககிட்ட ரொம்ப நாளாக என்னெல்லாம் பேசணுன்னெலாம் தோணுச்சோ அது எல்லாத்தையும் பேசுகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை நான் பயன்படுத்திக்க போகிறேன். தெய்வமே, எக்ஸாமுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு இப்போவா அப்படின்னா அப்படி இல்லை. பட் இந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி மட்டும்தான் உன்னால் ஒரு சில விஷயம்லாம் பண்ண முடியும், வேறு எப்பயுமே பண்ண முடியாதுடா. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இது எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். என்னுடைய ஸ்கூல் மெமரிஸ், நான் 12th முடிக்கும் போதில் நான் மனசில் எவ்வளவோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நான் என்னெல்லாம் நினச்சேனோ 12th முடித்ததுக்கப்புறம் எல்லாமே அப்படி தான் போச்சா அப்படின்னா இல்லை. நிறையா நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்தது. ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூலில் நமக்கு நிறைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் போவோம். என்ன அப்படின்னா, எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, கண்டிப்பாக இத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணுறோம், இது ஃபோன் நம்பர் கொடு, வாட்ஸ்அப் நம்பர் கொடு, உன்னோட இன்ஸ்டா ஐடி சொல்லு, நம்ம டெய்லி பேசிகிட்டு இருப்போம், சத்தியமாக பேசிகிட்டு இருப்போம், மீட் பண்ணுவோம், வெளியே போகலாம், எவ்வளோ அப்படியெல்லாம் ப்ராமிஸோடு தான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாமே சில நேரத்தில் வந்து பிரிவோம். ஒரு ஹார்ட் ட்ரூத் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே இதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து லைஃப்பில் திரும்ப மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்காமலே போகலாம். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அழிஞ்சிடாது. எனக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு இன்னுமே நான் 12th முடிக்கும்போது எனக்கு இருக்கிறதுலே க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தரை வந்து கார்த்தின்னு சொல்லிட்டு அவரோட பேர். என்ன இத்தனை வருஷத்தில் நான் 12th முடித்தேன். நான் 2011 முடித்தேன். இது வந்து எனக்கு 14 வருஷம் ஆயிடுச்சுடா. அப்போ இந்த 14 வருஷத்தில் ஒரு 2 வாட்டி தான் பார்த்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவுமே ஒரு 5 நிமிஷம் கான்வர்சேஷன்ஸ்க்கு மேலே எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கும் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் ஹீ வில் பி த ஒன். நடுவில் ஃபோன் பேசல, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணல, ஏதோ எல்லாருமே எல்லாத்துலேயுமே இருக்கும். ஏன்னா லைஃப்பில் நம்மளை அடுத்த கட்டம்னு கொண்டு போயிட்டே இருக்கும், ஆக்குப்பைடாகவே இருப்போம். புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, புதுசாக நிறைய பீப்புள் வருவாங்க. இது வரைக்கும் இல்லாத நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். லைஃப்பில் இதுக்கப்புறம் உனக்கு ஸ்லோவாக இருக்காது, நல்லா ஃபாஸ்ட் பேஸ்டாக ராக்கெட் மாதிரி போக ஆரம்பிச்சோம். கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இல்லை வருஷம் முடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கிளாஸ் ரூமில் இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையுமே நீ கடைசியாக அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா பேசு, சந்தோஷமாக பேசு. நமக்கு இந்த கிளாஸில் ஒரு சில பேர் கூடலாம் சின்ன சின்ன ஈகோ கிளாஷ் எல்லாம் இருக்கும், ஆவாதவங்கெல்லாம் இருப்பாங்க நம்ம கிளாஸ் ரூம்லேயே. ஃப்ரெண்ட்ஸு, என் டீமு, ஓன் டீமு அப்படின்லாம் யாருமே அப்படியெல்லாம் வேணாம். எல்லார்கிட்ட இருந்துமே நம்ம விடைபெறும்போது, பிரியும்போது ஒரு நல்ல நோட்டில் பிரிஞ்சு போவோம். புரியுதா? நல்ல விதமாக பேசி எல்லாரையுமே வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி, நீ உன் லைஃப்பில் உனக்கு பிடிச்சது எல்லாம் நடக்கணும், நல்லபடியாக எல்லாமே நடக்கணும் அப்படின்னு எல்லாரையுமே விஷ் பண்ணி கிளம்பு. ஒவ்வொரு ஃப்ரெண்டையும் டு த ஹார்ட் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி கங்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு வா. கண்டிப்பாக உனக்கு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, டீச்சர்ஸ்ரா. எனக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியும். என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே உங்கள் ஸ்கூலில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் டீச்சர்ஸ்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. உங்களை ஒரு சில பேருக்கு ஒரு சில டீச்சர்ஸை பிடிக்காமலும் இருக்கும். சரியா? ஒரு கிளாஸ் ரூம் சினாரியோவில் நம்ம டீச்சர்ஸை ஏதாவது கிண்டல்லாம் கூட பண்ணியிருப்போம். அவங்களுக்கும் நமக்கும் ஏதாவது பகை மாதிரியெல்லாம் இருந்திருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். நான் 12th முடிக்கும்போது ஒரு சில டீச்சர்ஸு என்னை நடத்தின விதம், எனக்கு அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நான் அன்றைக்கி அக்செப்டே பண்ணிக்கல. என்னது இது, ஏன் நம்மளை இப்படி சொல்கிறாங்க, தப்பு அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. பட் டே பை டே இல்லை, டுடே ஆஃப்டர் 14 years நான் என்ன ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு பிடிக்காத டீச்சர்ஸ் நிறைய பேர் சொன்ன விஷயங்களை ஒவ்வொரு நாள் நான் லைஃப்பில் ரியலைஸ் பண்ணுறேன். அவங்க அன்றைக்கி சொன்னது கரெக்டு தான் யாழ், நீ அன்றைக்கி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட யாழ்னு எனக்கு உள்ள மனசாட்சி சொல்லும். அன்றைக்கி ஜானகி மிஸ் சொன்னது கரெக்டு தான்,
பிரபு சார் அன்றைக்கி ஒன்று நறுக்குன்னு மண்டையில் கொட்டந்து கரெக்டு தான், அப்படி பண்ணலன்னா இன்றைக்கி நீ இப்படி இந்த பொசிஷனில் இருக்க மாட்டேன் அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக ஒரு கஷ்டமான ட்ரூத் என்ன அப்படின்னா, இன்றைக்கி லைக் நான் பிடிக்கலன்னு நினச்ச ஒரு சில டீச்சர்ஸை வந்து மீட் பண்ணி போயில, சார் தேங்க்ஸ் சார், மேடம் தேங்க்ஸ் மேம், நீங்கள் அன்றைக்கி பண்ணதுனால தான் நான் இன்றைக்கி ஒரு பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, எதுவுமே எனக்கு தெரியல. மேபி இந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்கன்னா கூட ஐ வில் பி ஸோ ஹாப்பி. டு ஆல் மை டீச்சர்ஸ் வந்து அன்றைக்கும் சரி இப்போவும் சரி, ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். தே மேட் மீ வாட் ஐ எம். ஓகே, ஸோ உன்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஹார்ட்ஃபெல்ட்டாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வா. அது உனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர்னாலும் சரி, இல்லை இது வரைக்கும் உன் மனசில் வந்து இல்லை எனக்கு இவங்களை பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி. இன்ஃபேக்ட் உண்மையாக நான் சொல்கிறேன், உனக்கு பிடிக்காமல் இருந்த டீச்சர்ஸ் தான் உனக்கு இதுக்கப்புறம் ரொம்ப பிடிக்கவே ஆரம்பிப்பாங்க. சரியா? உன்னால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு குட்டி கிஃப்ட், அது ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று உன்னுடைய சின்ன ஞாபகார்த்தமாக அவங்ககிட்ட கொடுத்துட்டு வா. அவங்ககிட்ட போய் நல்லபடியாக பேசிட்டு வா. எத்தனை பேர் உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு மேம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் பாசிபிலிட்டி இருக்கான்னு தெரியல. கேளு. சரியா? தே வில் ஆல்சோ பி ஸோ ஹாப்பி. அட் த எண்ட் ஆஃப் த டே இல்லை, எல்லா டீச்சர்ஸுக்குமே வந்து நீ நல்லா வரணும் லைஃப்பில். லைக் நான் ஒரு டீச்சராக இருக்கிறதுனால சொல்கிறேன், நீ லைஃப்பில் ஜெயிச்சு வரும்போது ஒரு டீச்சராக அதை பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அது எனக்கு எப்படி சொல்கிறது, தோ ஐ எம் நாட் மேரிட், எனக்கு கிட்ஸ் எல்லாம் கிடையாதுனாலும் நம்ம பையன் ஒருத்தவன் ஜெயிச்சு வரான்ற அந்த ஒரு சந்தோஷம், அதை ஃபீல் பண்ணுறது இருக்குல்ல, தட் இஸ் சச் எ கிரேட் ஃபீலிங். அந்த ஃபீலிங்கை வந்து நீ டீச்சர்ஸுக்கு கொடுத்துட்டு வா. சி அட் த எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பாக நீ எக்ஸாமில் நல்லா பண்ணுது. ஓகே, நமக்கு 1000 பயம் இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும், இது எல்லாத்தையுமே நீ ஓவர் கம் பண்ணுவ. யூ ஹாவ் தட் ஸ்ட்ரென்த். நீ யோசிச்சு பாரு, நீ இன்னைக்கு நேத்தா எக்ஸாமுக்கு படிக்கிற 14 வருஷம் இல்லையா? எல்கேஜி யூகேஜி அதிலேருந்து அப்புறம் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் 14 வருஷம். இதில் நம்ம ப்ரீகேஜி வேறு போகணும். ஓகேவா? அது ஒரு கதை இருக்குது. ஆனால் இந்த 14 வருஷம் நீ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து படிச்சிருக்க. நீ எல்லா கஷ்டத்தையும் பட்டு முடிச்சிட்டடா, அவ்வளோதான். இட் இஸ் டன், டஸ்டட். ஓகே, இப்போ இது வந்து என்னென்னா ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட் மாதிரி. ஆனால் இந்த ஃபைனல் செக்லிஸ்ட்டை பண்ணும்போது நம்ம வந்து நிறைய நேரத்தில் என்ன பண்ணிவிடுவோம்னா, இந்த பயத்திலே பேனிக்லேயே வந்து சொதப்பிடும். புரியுதா? சொதப்புறதுனா என்ன, பெருசாக சொதப்ப மாட்டேன். 5 5 மார்க் எழுத வேண்டிய இடத்துல 4.25 5 மார்க் எழுதிட்டு வருவேன், 4 5 மார்க் எழுதிட்டு வருவேன். ஒரு சின்ன அலட்சியம் இருக்கும் இந்த லாஸ்ட் மினிட்ல படிக்கும்போது. இந்த கொஸ்டின் விட்டுடலாம், இது வராது அப்படின்னு நம்ம மனசே நம்மளை நிறைய கன்வின்ஸ் பண்ண பார்க்கும். ஒரு லேசினஸ் இந்த நேரத்தில் தான் ரொம்ப க்ரீப்புன்னு ஆகும். என்ன அப்படின்னா, படிக்கணும்னு தோணும், புக் எடுத்து படிக்க மாட்டோம். அப்படியே உச்சத்தில் இருக்கும், உன் ஹார்ட் பீட்டு உன் காதுக்கே கேட்கும், டப்பு 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 டப்புன்னு அடிக்கும். ஆனால் யூ வில் பி லைக் படிக்கணும், ஆனால் படிக்கிறேன். ஓகே, அதெல்லாம் டக்குன்னு அப்படியே ஸ்னாப் பண்ணி எழுந்து வா, புக் எடு, உட்காந்து படி. சார் எனக்கு தனியாக படிக்க முடியல சார், அதுதான் என் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு தான் இந்த லைவ் செஷன்ஸ்லாம் நாங்கள் நிறையா பிளான் பண்ணியிருக்கோம், நிறையா கண்டக்ட் பண்ணுறோம். சரியா? ஸ்டார்டிங் ஃப்ரம் தமிழ் எக்ஸாம். உங்களுக்கு இன்னையிலேருந்தே இந்த வீடியோ நீ எப்போ பார்க்குற அப்படின்னு தெரியல, ஹோப்ஃபுல்லி நான் இதை எடுக்கிற இன்றைக்கே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். சரியா? இந்த வீடியோ நீ பார்க்குறனாலே உனக்கு ஆல்ரெடி தமிழ் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகி தமிழன் சார் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறார். த்ரூ அவுட் பப்ளிக் எக்ஸாம் தமிழ்னா தமிழ் சார் மட்டும் வர போகிறதில்ல. ஹி வில் பி லைக் 90% ஆஃப் த டீச்சிங் அவர் பண்ண போகிறாருன்னா, நான் ஷாவணி மேம், ஆஷா மேம், எந்த விதத்துலலாம் எங்களால் உன்னை இன்னும் 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்க வைக்க முடியுமோ எல்லாருமே வரோம், எஃபர்ட்டை போடுறோம், உன்னை சூப்பராக படிக்க வைக்கணும். நீ தனியாக படிக்கிறதுக்கு உனக்கு பயமாக இருக்குன்னா எங்கள் கூட வந்துரு. சி லைஃப்பில் பாசிட்டிவாக இருக்கிறது எப்படி, எனர்ஜெட்டிக்காக எப்படி இருக்கிறது அப்படின்றத வந்து நாங்களாம் கொஞ்சம் லேட்டாக லைஃப்பில் கற்றுக்கிட்டோம். லைக் டுடே ட்ரூத் இஸ் வி ஆர் ஆல் அண்டர் ஸோ மச் ஸ்ட்ரெஸ், வி ஆர் ஆல் அண்டர் ஸோ மச் ப்ராப்ளம்ஸ். உண்மையாக சொல்கிறேன். ஓகே, இட்ஸ் நாட் லைக் எங்கள் லைஃப்லாம் வந்து எப்பயுமே அப்படியே ஜாலியாக இருக்குமா அப்படின்னா இல்லை. வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவுலையும் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். ஏன் நான் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா, என்னையை பார்த்து இன்னும் ஒரு 1000 பேர் பாசிட்டிவாக இருப்பாங்க, 1,00,000 பேர் பாசிட்டிவாக இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. என்னுடைய பாசிட்டிவிட்டியை நம்ம டீச்சர்ஸ் எல்லாரோட பாசிட்டிவிட்டி நாங்கள் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு. சார் கம்ப்யூட்டர் சயின்ஸை விட்டுறாதீங்க அப்படின்வாங்க. இவ்வளோ ஹெக்டிக் ஷெடியூல்லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி பண்ணுறது? ஏன்னா நாங்கள் உண்மையாலுமே எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நிறைய டீச்சர்ஸ்லாம் ஃபைன் பண்ணோம் அப்படின்னு வி குடன்ட் ஆக்சுவலாக. நார்மல் கிளாஸ் ரூமில் எடுக்கிறது வேறு, யாருமே இல்லாத ஒரு ரூமில் கேமரா பார்த்து கிளாஸ் எடுக்கிறது வேறுன்னு வச்சுக்கோங்க.
நீ அங்கே இருக்கிறத நான் விஷுவலாக இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் கடைசி வரைக்குமே அமையல, என்ன பண்ணுறதுலாம் யோசிக்கும் போது இல்லை, ஜனஸ்ருதி மேம்லாம் ஷீ ஸ்டெப்ட் அப். சார் நான் மேக்ஸும் எடுக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸும் எடுக்கிறேன், ஆஷா மேம் வந்து லைக் நான் பயாலஜியும் எடுக்கிறேன், இங்கிலீஷும் எடுக்கிறேன், எங்கெல்லாம் உனக்கு ஹெல்ப் தேவையோ இல்லை, இட் டேக்ஸ் எனார்மஸ் எஃபர்ட். ஏன்னா எங்கள் சப்ஜெக்ட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணவே எங்களுக்கு டைம் ஆகும்னா தே ஸ்டெப்டு அண்ட் சைட் சார் பரவாயில்ல, தூங்கலாம் பரவாயில்ல, லைக் இஃப் யூ டயர்னாலும் பரவாயில்ல, வி வில் ஸ்டெப் இட், வி வில் டூ இட். அந்த கஷ்டப்படுறோம். ஷாவணி மேம் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, அவங்க சிக்காத வரைக்கும் அவங்களுக்கு கிளாஸ் அடித்து தள்ளிடுவாங்க. ஸோ அவங்களுமே வந்து கெமிஸ்ட்ரியில் மட்டும் இருக்க போகிறதில்ல, ஷி வில் பி இன் ஃபிசிக்ஸ், ஷி வில் பி இன் கெமிஸ்ட்ரி, ஷி வில் பி இன் மேக்ஸ். எங்கெல்லாம் எங்களால் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ண முடியுமோ சார் அது எல்லாமே பண்ணுறோம். மேக்ஸில் நான் வந்து கொஞ்சம் நிறையா சொல்லித்தரேன். ஏற்கனவே நிறைய பேர் சென்டம் வேரியன்ட் சீரீஸை சார் நிறுத்தாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவ்வளோ ஒர்க் இருந்தது, எவ்வளவோ செய்யணும்னு நினைக்கிறோம். நாங்கள் 100 விஷயம் செய்யணும்னு நினைக்கும் போது எங்களால் அதில் ஒரு 10 விஷயம் தான் செய்ய முடியுது. ஆனால் நாங்கள் இப்போ 10 விஷயம் செய்யணுன்றதுக்கோசமே 100 விஷயத்தை டார்கெட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ அதே தான் நான் உங்ககிட்டையும் எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் புட் இன் த எஃபர்ட்ரா. வாழ்க்கையில் நம்ம எஃபர்ட்டை போட 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 எதுவுமே வீணாகாது, புரியுதா? ஸோ பப்ளிக் எக்ஸாம் நல்லா தான் பண்ணுவேன், தட்ஸ் அ ப்ராமிஸ். ஏன்னா வி ஆர் ஹியர் ஃபார் யூ, வி வில் ஆல் கைட் யூ ஆன் த ரைட் பாத். நீ சூப்பராக மார்க் எடுப்ப. ஆனால் இந்த பப்ளிக் எக்ஸாம் டென்ஷனில் ஸ்கூல் லைஃப்பை ஒரு நல்ல நோட்டில் முடிக்கணுன்றதை தயவு செஞ்சு மறந்துடாது, சரியா? இந்த டென்ஷன் இருக்கும் தான், இதையெல்லாம் தாண்டி வந்துடுவோம். ஒரு நாள் வென் யூ லுக் பேக் அட் லைஃப்பில், ஐயோ அவன்கிட்ட பேசியிருக்கலாமே, ஐயோ இந்த மேம் கிட்ட நம்ம பேசியிருக்கலாமேன்னு கண்டிப்பாக தோணும். அந்த ஸ்கூலில் போய் அந்த கிளாஸ் ரூமில் திரும்ப ஒரே ஒரு நாள் உட்காந்துட மாட்டோமா, அந்த டே திரும்ப வந்துடாதா அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா ட்ரூத் இஸ் லைஃப் இஸ் கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங். ஸோ என்ன சொல், லைஃப் நான் கஷ்டமாக இருக்குமா அப்படின்னா இல்லை, இதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, சூப்பராக இருக்க போகுது. அதே நேரத்தில் வந்து பாஸ்ட்டு எப்பயுமே அழகான ஒரு விஷயம் தானே. இப்போ நீ யோசிச்சுப்பாரு, உன் ஸ்கூல் லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பில். தோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்கூலுக்கு டென்ஷனாக தான் கிளம்பியிருப்போம், ஸ்கூலுக்கு போகும்போது ஐயோ போயே ஆகணுமா நினச்சிட்டு தான் போயிருப்போம். பட் when you're going to leave out of the school for the last day, அப்படியே உள்ளே இருக்கமா என்னமோன்னு இருக்கும், அதனால் சொல்ல முடியாது. அதை யூ கான் டிஸ்கிரைப் தட் ஃபீலிங், ஓகே? ஒரு சில பேர் அழுதுருவாங்க, ஒரு சில பேர் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக வெளியே வந்துடுவாங்க, நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன் வந்துட்டேன்னு பட்டாசுலாம் வெடிப்பாங்க. பட்டில் ஒரு 2-3 days போய் நீ அடுத்த நாள் எழுந்திருக்கும் போது ஸ்லோலி வில் ரியலைஸ் தட் இனிமேல் நாங்கள் போக தேவையில்லை. உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை பார்க்கணுன்னா கூட ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக இருக்கியாடா அப்படின்னு கேட்கணும். இல்லைடா நான் ஃப்ரீயாக இல்லைனா முடிஞ்சு போச்சு. லைக் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கே நீ பர்மிஷன் கேட்குற சுச்சுவேஷன் வரும். உன்னோட ஃபேவரட் டீச்சர்ஸை பார்க்கணும்னு நினச்சா கூட அதுக்கு மேலே பார்க்க முடியாது. ஈவன் போய் பார்த்தா கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அவங்களால பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க, அவங்கள பார்த்துக்கணும். தட்ஸ் ஹவ் லைஃப் வில் பி. லைக் எல்லாமே கடந்து போயிட்டே இருப்போம். ஆனால் வாழ்க்கையும் அதுதான், எல்லாத்தையுமே நீ எப்படி கடந்து போகிற. நான் இப்போ சொல்கிற ஒரு விஷயம் மட்டும் எப்பயுமே எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. லைஃப் ஃபுல்லாகவே நிறைய பீப்புள், லைக் ஆயிரக்கணக்கான பீப்புள் உன் லைஃப்குள்ளே இன்னும் புதுசாக வரப்போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் 1000 பேர் புதுசாக வராங்கன்னா 100 பேர் உன் லைஃப்பை விட்டு வெளியே போகத்தான் செய்வாங்க. அப்போ அப்படி 100 பேர் உன் லைஃப்பை விட்டு போக செய்கிறாங்கன்னா கிவ் them a ப்ராப்பர் குட் பை அண்ட் யூ விஷ் ஆல் த குட் ஃபார் them. சில நேரங்களில் ஒரு சில பேர் வந்து நீ என் கூட பேச மாட்டியா அப்படின்னு அது வெறுப்பாகவும் மாறிடும். அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குடா, உனக்கு 1000 பிரச்சனை இருக்க மாதிரி. let everybody live their own life, okay? give everybody a proper very good goodbye. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஸ்கூல் லைஃப்பை ப்ராப்பராக முடிச்சுட்டு வாங்க. முடிச்சுட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் how it was, okay? உங்கள் ஸ்கூல் லைஃப் பற்றி எனக்கு அப்புறமா ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் டென்ஷனுக்கு நடுவில் இதுவுமே முக்கியம், இதை மறந்துடாது, சரியா? ஸோ வித் திஸ் ஐம் சைனிங் ஆஃப்டா. கிளாஸஸில் பார்ப்போம், நிறைய கிளாஸ் இருக்குது, பயங்கரமாக இருக்குது, வெறித்தனமாக படிக்கலாம், சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக படிக்கலாம், சரியா? பயங்கரமாக கிளாஸஸ் எல்லாம் இருக்குது, மாசாக படித்து சூப்பராக மார்க் எடுப்போம், கலக்கிறோம், சரியா? குட் பை.